எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காந்துக்கலாமா? அப்போ லேட்டா வரவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பின்னாடி உட்காந்துருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துடலாமா? எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். I welcome you all in the name of our risen Lord and Savior Jesus Christ. Today இன்னைக்கு நம்ம ARC celebration nightக்கு வந்திருக்கோம் and we have come with the assurance of salvation. In last Sunday we celebrated Easter. We celebrated the resurrection of our Lord and Savior. Amen. So in the resurrection hope order, we are going to worship God. We have come to serve Him. We have come to worship Him. நம்ம லூக்ல படிக்கிறோம், the first time where it says they worship Jesus. ஜீசஸை வந்து எல்லா சீஷர்கள் எப்படி பார்த்தாங்க இல்லையா? ஒரு ராபாயா, ஒரு ஃப்ரெண்டா, இல்லை டிசைபிள்ஸ்லாம் அவர் ஒரு குரு மாதிரி பார்த்தாங்க. ஆனால் அவர் எப்போ உயிர்த்தெழுந்து வந்தாரோ அப்போ அவரை வந்து அவங்க கடவுளாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால முதல் முறையாக அவர் உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் லூக்கா 24 அதிகாரம் 52 வசனத்தில் it says அவங்க ஆராதிச்சாங்க ஜீசஸை வந்து they worship Jesus. அதனால இன்னைக்கு we come with the assurance that Jesus is risen. அவர் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்ததுனால நம்மளுக்கு என்ன? யாரா சொல்ல முடியுமா? எஸ், அவர் மரணத்தில் சிலுவையில் மரிச்சாரு, அவரை புதைச்சாங்க, அப்புறம் அவர் உயிர்த்தெழுந்தார். ஸோ வாட்? அதனால நம்மளுக்கு என்ன? நம்மளுக்கு ரட்சிப்பு, வேற என்ன? வெற்றி இல்லையா? இன்னைக்கு நம்மளும் அந்த வெற்றியில ஒரு கோஹேரா இருக்கும். கோஹேர்னா என்ன தெரியுமா? அந்த வெற்றியில நம்மளுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. ஆமென். அந்த அவரோட வெற்றியில நம்மளுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. ஏன்னா he has given us victory over death, victory over the grave. மரணத்திலேருந்து நம்மளுக்கு ஜெயம் கொடுத்திருக்கார். ஆமென். அவர் நம்மளுக்கு சிக்னஸ்லேருந்து ஜெயம் கொடுத்திருக்கார். அவர் நம்மளுக்கு வந்து பாவத்திலேருந்து அவர் ஜெயம் கொடுத்திருக்கார். இன்னைக்கு சாபத்திலேருந்து அவர் ஜெயம் கொடுத்திருக்கார். அந்த ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு பாடுவோமா? முதல் பாடல நம்ம எல்லாரும் கைகளை we'll clap our hands and let us sing ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஜெயம் கொடுக்கும் சத்தமா கைகளை தட்டி கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர்.
பாடலாமா? நீங்க எங்களுக்காக கீழே வந்து உங்க அன்பை நீங்க வெளிப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்க தகுதியே இல்லாத ஒரு பாவ நிலையில இருந்த போதும் எங்களை நேசிச்சிங்க அப்பா. எங்களை அவ்வளோ நேசிச்சு நீங்க கீழே வந்து சிலுவையில மறிச்சு உங்க ரத்தத்தை சிந்தி அப்பா, கடைசி டிராப் வரைக்கும் அவர் ரத்தத்தை நம்மளுக்காக சிந்தினார். கடைசி டிராப் வரைக்கும் அவர் ரத்தத்தை நம்மளுக்காக சிந்தினார். ஏன்னா அவர் உங்களையும் என்னையும் அவ்வளோ நேசிச்சார். ஏசப்பா, எங்களை அவ்வளோ நேசிச்சதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. வாய்களை திறந்து நம்ம ஸ்தோத்திரம் சொல்வோமா? நன்றி அப்பா, நன்றி. எங்களுக்காக நீங்க சிலுவையில் மறிச்சதுக்காக நன்றி. எங்களுக்காக நீங்க ஜெயித்ததுக்காக நன்றி. அந்த ஜெயத்துல நாங்க இன்றைக்கும் வாழ்ந்திருக்கிறோம் அப்பா. நாங்க வந்து இன்னைக்கு லைஃபோட ஒரு பிரெத்தோட எங்கள் ஹார்ட் இன்னைக்கு பீட் பண்ணிட்டு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நீங்கப்பா. இன்னைக்கு நாங்கள் வாழ்ந்துருக்குறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கப்பா. நாங்கள் மறிக்காம இன்னைக்கு நாங்கள் உயிரோடு எங்களை நீங்கள் ஒரு பர்பஸ்க்காக வச்சிருக்கீங்க. ஒரு அவ்வளோ பெரிய அன்பனால எங்களுக்குள்ள உங்கள் உயிரை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் ஆவிக்காக ஸ்தோத்திரம். உங்கள் ஆவியை எங்கள் மேலே ஊற்றுனதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நீங்கள் சொன்னனால தான் எங்களால் உங்களை ரட்சகராக ஏற்றுக்க முடிஞ்சது. It is not because of us, it is not because of our knowledge. அவர் ஆவி நம்ம ஆவிக்கு ஆலோசனை சொன்னதுனால அவரை நம்ம ரட்சகராக நம்ம ஏற்றிருக்கோம். நம்ம சல்வேஷன் கூட it is not from us. அது நம்மளால நம்ம பலத்தினால அல்ல. It is because he taught us. அவர் வந்து நம்ம கண்களை திறந்ததுனால நம்மளால அவரை காண முடிஞ்சது. அவர் ஆவி இல்லைன்னா நம்மளால அவரை ரெக்கக்னைஸ் கூட பண்ணியிருக்க முடியாது இல்லையா? பைபிளில் படிக்கிறோம், அவங்க டிசைபிள்ஸால அவரை ரெக்கக்னைஸ் கூட பண்ண முடியல. அவர் யாருன்னு கூட தெரியல. ஆனால் என்னைக்கு ஆவியானவர் அவர் கண்களை திறந்தாங்களோ அப்போதான் அவங்களால அது ஜீசஸ் அப்படின்னு அவங்களால காண முடிஞ்சது. அதே ஆவி இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்கிறார். ஆவியானவர் இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்கிறார். I pray Lord Jesus. By ரோமர் 8:11 படிக்கிறோம், the spirit that raised Christ from the death, உயிர்த்தெழ செய்த அதே வல்லமை
உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். ஏசப்பா, we believe, எங்களுக்கு தெரியும் அந்த ஆவி எங்களுக்குள்ள இருக்கு. I pray the resurrection power over எல்லா கடன் வேலையும். I pray அந்த resurrection power, oh God, கடன் பிரச்சனைகளை நீங்க மாற்றி போடுங்க இயேசுவின் நாமத்தில். சிக்னஸ், எந்த விதமான ஒரு சிக்னஸா இருந்தாலும் இன்றைக்கு அதை நீங்க மாத்தி போடுவீங்களாக இயேசப்பா. அந்த உயிர் தெழுந்த அந்த வல்லமையால, because you have risen from the dead, I speak life into everybody. யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்களோ, எமோஷனல் பெயின், I don't know who this is for, ஆனா கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினது எமோஷனல் பெயின். உங்க உடல் நல்லா இருக்கலாம், ஆனா மனசுல காயங்களோ இல்ல பயமோ, அந்த மாதிரி எமோஷனல் ட்ராமால இருந்து I speak the resurrection power of Christ over every heart, over every mind, over every anguished soul, over every broken spirit, oh God. I speak your resurrection power. I pray that will change in Jesus name. Wounds of the heart, இதயத்துல காயங்கள் எல்லாம் நீங்க மாற்றி போடுங்கப்பா. தொலைந்து போன பிசினஸா இருக்கலாம், இல்ல ஏதாவது அசெட்டா இருக்கலாம், பணமா இருக்கலாம், உறவுகள் பிரிந்து போனது மேல நான் உங்க resurrection power, I speak the name of Jesus, the resurrection power of Christ in Jesus name. I pray that resurrection power இன்னைக்கு நாங்க அந்த எங்க வாழ்க்கையில எங்க வீடுகள்ல நாங்க பார்ப்போம் அப்பா. அதே வல்லமையை இன்னைக்கு நாங்க காண்போம் அப்பா. இயேசுவை எழுப்பின அதே வல்லமை நான் இந்த இடத்துல நான் பேசுறேன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் பேசுறேன், ஒரு குடும்பத்து மேலேயும் நாங்க பேசுறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோமா? இயேசுவை எழுப்பின அதே வல்லமை. சரீரங்களை
வல்லமைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த வல்லமை எங்க ஒவ்வொருக்கு மேலேயும் இறங்குறதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து அவர் ஸ்தோத்திரிப்போமா. நன்றி அப்பா. அந்நிய பாஷையில பேசுறவங்க அந்நிய பாஷையில பேசுவோமா. ஏசப்பா உங்க வல்லமை எங்க மேல ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே இந்த இடத்தை நீங்க நிரப்புங்கப்பா. எந்த அந்தகார கிரியைகளோ எல்லைகள் ஆவியோ இயேசுவின் நாமத்தில் நாங்க கட்டுகிறோம் அப்பா. I speak the name of Jesus over this place. I speak the resurrection power of Jesus over this place. உயிர் தெழுந்த அந்த வல்லமை அப்பா ஒவ்வொருவரும் இங்க இருக்கிறவங்க உணர்வதாக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா உங்க வல்லமை எங்க மேல ஊற்றுங்க. உங்க மகிமையை எங்க மேல ஊற்றுங்க அப்பா. நீங்க சிலுவையில மரிச்சதுனால எங்களால தைரியத்தோடு அந்த மகா பரிசுத்த ஸ்தானத்துக்குள்ள அந்த ஆக்சஸ் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா நீங்க அங்க இல்ல, நீங்க கல்றையில இல்லப்பா. ஆனா நீங்க உயிர் தெழுந்த தேவனாக சிங்காசனத்துல அமர்ந்திருக்கிறீங்க அப்பா. இன்றைக்கு நீங்க சிங்காசனத்துல அமர்ந்திருக்கீங்க அப்பா. தூதர்கள் உங்களை வணங்குகிறாங்க. அந்த பிரிவிலேஜை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்களை ஆராதிக்க நாங்க வந்திருக்கிறோம் அப்பா. To give our praise we are here. Thank you that we have access to this throne of grace because of your blood. Because of your blood.
உமையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. இயேசுப்பா, இன்னைக்கு நீங்க யூத ராஜ சிங்கமாக சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கீங்கப்பா. 4 and 20 angels, the angel host of angels bow down before you. 4 and 20 elders lay their crowns before you. அவரை இன்னைக்கு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அங்க தூதர்கள் அவரை வணங்கி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல நம்மளும் வணங்குறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்கார். ஏசப்பா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. நீங்க ராஜாவாக, you are crowned king of kings and lord of lords. இன்றைக்கு நீங்க ராஜாவாக உட்கார்ந்திருக்கீங்க. யூத ராஜ சிங்கமாக நீங்க உட்கார்ந்திருக்கீங்கப்பா. அந்த வெற்றியை நீங்க எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். பாதாளத்தை திறந்து அந்த கேட்ஸை நீங்க உடைச்சு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே அப்படின்னு இன்றைக்கு எங்களையும் கேட்க வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா பாவத்திலிருந்தும் you have freed us, Lord Jesus. Thank you. எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. மரணத்தின் பயத்திலிருந்து எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா, நாங்க மரணத்தை கடந்து நாங்க பயப்பட வேணாம் அப்பா. அது ஒரு ஜெயமா எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்க சரீரத்துல இந்த ஜெயத்தை நாங்க கேரி பண்றதுக்காக கொடுத்த அந்த வெற்றிக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. Thank you so much, Lord. Thank you that we can worship you, Father. எங்களை சுத்திகரித்து, எங்களை புதுப்பித்து, எங்களை அற்புதமாக எங்களை மாற்றி ஒரு புது மனிதனாக எங்களை மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. Sin has no grip anymore. பாவத்துக்கு நம்ம மேல அதிகாரம் இல்லை. ஏன்னா ஏசப்பா பாவத்தை he is nailed it to the cross of Calvary. Thank you, Lord Jesus. Thank you, Father. இன்னைக்கு we stand holy. பரிசுத்தமா ஒரு பரிசுத்த ராஜா முன்னாடி நிக்கிற தகுதியை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கார். சேத்துலேருந்து தூக்கி நம்மளை கழுவி ஒரு பரிசுத்தமான தெய்வத்துக்கு முன்னாடி நிக்கிற அந்த அதிகாரத்தை, அந்த 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 ஸ்டாண்டிங் பொசிஷனை he has given us. ஒரு பெரிய பிரைஸை பே பண்ணி he has bought that for us. இன்னைக்கு நம்ம அவரோட பிரசன்னத்துல நிக்கிறோம்னா that is his grace upon us. தாவீது அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட் கொண்டு வரும்போது, ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வரும்போது அந்த உசா இறந்து போயிடுவார். அதை தொட்டு அதை பார்த்து பயந்து அவர் அதை எடுத்துட்டு வர மாட்டார். செகண்ட் டைம் அவர் பிரசன்னத்தை அவர் திரும்ப ஆர்க் ஆஃப் த கவனன்ட்டை கொண்டு வரும்போது ஒரு 7 அடிக்கும் அவர் ஒரு பலியை செலுத்துறார். ஒரு 7 அடி எடுத்து வச்சு பலியை செலுத்துறார். ஏன்னா then he understood அவர் பிரசன்னம் எவ்வளோ மகிமையானது, how holy he is. இன்னைக்கு அந்த ஹோலி காடை நம்ம வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். அவர் பிரசன்னத்துல எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? பரிசுத்தர் அப்பா, பரிசுத்தர். சிங்காசனம் மீது வீற்றிருக்கும் நீரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? சிங்காசனம் மீது வீற்றிருக்கும் நீரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தூயவரே வல்லவர் நீரே, பூமி முழுவதும் மகிமையே. தூயவரே வல்லவர் நீரே, பூமி முழுவதும் மகிமையே.
சிங்காசனத்தை establish your throne in this place, oh God. Oh rabarararara shabarabaragarara வல்லவர் நீரே. பூமி முழுவதும் மகிமையே. சிங்காசனம் சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் நீரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சிங்காசனம் மீதே வீற்றிருக்கும் நீரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தூயவரே, கரங்களை உயர்த்தி சொல்லாத நீரே. பூமி முழுவதும் மகிமையே. ஓ தூயவரே, தூயவரே, வல்லவர் நீரே. பூமி முழுவதும் மகிமையே. Standing before the throne, there are no words to say, but holy, holy, holy. Standing before the throne, there are no words to say, but holy, holy, holy. You are holy, Lord God Almighty. The earth is full of your glory. You are holy, Lord God Almighty. The earth is full of your glory. கடைசியா ஒரு வாட்டி பாடலாமா? தூயவரே, தூயவரே, வல்லவர் நீரே. பூமி முழுவதும் மகிமையே. தூயவரே, வல்லவர் நீரே. பூமி முழுவதும் மகிமையே. ஒரு மகிமையை பத்தி நம்ம பாடுறோம் இல்லையா? ஆனா அவர் த்ரோனுக்கு பக்கத்துல இருக்க ஏஞ்சல்ஸால, அவங்களாம் ஏஞ்சல் சரியா, அவங்களோட விங்ஸை வச்சுட்டு அவங்க முகத்தையே மூடிப்பாங்களாம். ஏன்னா they cannot see his glory. அவரோட மகிமையை அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு பெரிய மகிமை உள்ள தேவன் அவர். அந்த தேவனோட பிரசன்னத்துல நாம நின்று கொண்டிருக்கிறோம். ஏசப்பா, thank you for this privilege. இந்த ஏஞ்சல்ஸோட எல்டர்ஸோட எங்களை வர்ஷிப் பண்ண கொடுத்த அந்த தகுதிக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ தட் யூ பர்ச்சேஸ்ட் இட் ஆன் த கிராஸ் ஃபார் அஸ். சிலுவையில் மறிச்சு இந்த தகுதியை யூ மேட் அஸ், யூ பர்ஃபெக்டட் அஸ், யூ வாஷ்ட் அஸ், யூ கிளென்ஸ்ட் அஸ் ஃபாதர். இந்த இடத்த நீங்கள் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உங்கள் முகத்தை காண வந்திருக்கோம் அப்பா. உங்களை நேசிக்கிறோன்னு சொல்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்பா. உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. உங்களோட வாய்ஸை கேட்கறதுக்காக வந்திருக்கோம் அப்பா. Lord, we are not coming with a shopping list. ஒரு லிஸ்ட்டை கொண்டு வந்து இதை கொடுங்க அதை கொடுங்க நாங்கள் கேட்க வரலப்பா. ஏசப்பா, உங்களை ஸ்தோத்திரிக்க, உங்களை மகிமைப்படுத்த, உங்களை கனப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கோம்ப்பா. கைகளை தட்டி நம்ம ஒரு ஸ்தோத்திரம் சொல்வோமா? ஏசப்பா, we have come to see you, to say that we love you, Jesus. We've come to worship you, oh God. We've come to honor you, oh God. We've come to give you the glory, the honor and all the praise that you deserve, oh God. Not to say எங்களுக்காக நாங்கள் வரலப்பா, எங்களுக்கான தேவைகளுக்காக நாங்கள் வரலப்பா, அதெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டுப்பீங்கன்ற விசுவாசத்தோடு நாங்கள் வந்திருக்கோம் அப்பா. இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு உங்களை ஆராதிக்க கொடுத்த அந்த தகுதிக்காக ஸ்தோத்திரம் அப்பா. மீதியான நேரத்தை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமென். இப்பொழுதும் நம்ம மத்தியிலே வந்திருக்கிற பாஸ்டர் ஜான் பால் அவங்க நம்மளை லீட் பண்ணுவாங்க. ப்ளீஸ்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God is good. Amen. Thank you Jesus. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஆமென். கடைசியாக உங்களெல்லாம் ஆண்டவர் பிறக்கும்போது பார்த்தது கிறிஸ்மஸ் கிட்ட இல்லையா? இப்போ உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பிறப்பில் நமக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதை விட இரட்டிப்பான சந்தோஷம் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் போது. ஆமென், ஹல்லேலூயா. மிஷன் கம்ப்ளீட்டட். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஒரு விஷனோடு இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த மிஷன் அவர் கம்ப்ளீட் பண்ண நாள் தான் உயிர்த்தெழுந்த நாள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்க சொல்றீங்க நான் உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன்? ஆமென். I want to thank Anna and Akka for this wonderful opportunity again. இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு துதியும் இந்த மிட் வீக் சர்வீஸ் செலிப்ரேஷன் நைட் இதை நாங்கள் ஆன்லைனில் முடியும் போதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். உண்மையாகவே நீங்கள் ஆண்டவர் இடத்துல எவ்வளவாய் நீங்கள் கிட்டி சேருகிறீர்கள். ஒவ்வொரு வாரமும் புதுசாக இருக்குது. ஆமாம் இல்லையா? ஆன்லைனில் பார்க்குற நாங்களே பாக்கியவான்கள்னா நேரில் உட்கார்ந்து விட்னஸ் பண்ணுற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? கைகளை உயர்த்தி thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர். ஓ எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவரே நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஆவியானவரே சொல்லலாமா? நீர் பரிசுத்தர். சொல்ல மாட்டீங்களா? நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? கடல் அலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேன் உம்மோடு நான், அனைத்தையும் நீர் ஆளும் தேவன், அறிந்து நான் அமர்ந்தீருப்பேன். சொல்லலாமா? அறிந்து நான் அமர்ந்தீருப்பேன். கைகளை உயர்த்தி கடல் அலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேன் உம்மோடு நான், அனைத்தையும் நீர் ஆளும் தேவன், அறிந்து நான் அமர்ந்தீருப்பேன். சொல்லலாமா? அறிந்து நான். கடல் அலையின் சீற்றத்தின் போது சீஷர்கள் பண்ண விஷயம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? சீஷர்கள் என்ன பண்ணாங்க? பயந்தார்கள், நடுக்கம் அடைந்தார்கள். ஒரு முறை இயேசு கடலின் மீது நடந்து வந்தார். இன்னொரு முறை என்ன பண்ணாரு? நித்திரையா இருந்தார். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு கிறிஸ்துவுக்கு முன்பாக இதெல்லாம் நடக்கிறதற்கு முன்பாக இருந்த விசுவாசத்தை பார்க்கிலும் இந்த பாடல் சொல்லுகிறது அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடல் அலைகளை பார்த்து பயப்படுற கூட்டம் நாங்க இல்ல. ஏன்னா அவர் கடல் மேல் நடந்து வந்தோம். காற்றையும் கடலையும் அதட்டியோ என்னை விடுவிக்க வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறதுனால அவர் படுத்திருந்தார், நான் அமர்ந்திருப்பேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து do not fear, பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கடல் அரை சீறுகிறதை பார்த்தாலும் பயப்படக்கூடாது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க சொல்லுங்க. என்னோட கூட சேர்ந்து இந்த அழகான பாடலை சொல்லுவீங்களா? அறிந்து நான் அமர்ந்தீ இருப்பே, அறிந்து நான். சிரித்த முகத்தோடு கைகளை உயர்த்தி சொல்லலாமா? அறிந்து நான் அமர்ந்திருப்பேன், அறிந்து நான் அமர்ந்திருப்பேன், அறிந்து நான் அமர்ந்தேன். மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அறிந்து நான் அமர்ந்திருப்பேன், அறிந்து நான் அமர்ந்திருப்பேன்.
உயர்ந்திடுவேன் உம்மோடு நான், அனைத்தையும் நீர் ஆளும் தேவன், அறிந்து நான் அமர்ந்தீருப்பேன், அறிந்து நான் அமர்ந்தீ. உங்க கைகள் எல்லாம் லேசாக உயர்ந்திருக்க சொல்லுவோமா? அறிந்து நான் அமர்ந்தீருப்பேன். எல்லாரும் அறிந்து நான். வாழ்க்கையில பிரச்சனைகளை அறிந்தும் நான் அமர். எனக்கு தேவைகள் அதிகமா இருக்கிறது, அறிந்தும் நான் அமர்ந்தே. தீர்க்க முடியாத வியாதி, அறிந்தும் நான் அமர்ந்தே. நாளைக்கு என் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியாது, அறிந்தும் நான். அவர் அனைத்தையும் ஆளுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் இயேசு யாருன்னு எனக்கு தெரியும், என் தேவன் எப்பேற்பட்டவர் என்பது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அந்த லிரிக் போட்டிருக்காங்க, அதை பார்த்து என் கூட சேர்ந்து கைகளை உயர்த்தி சொல்லலாமா? கடல் அலைகள் சீரும். Can the choir join me? உம்மோடு நான், அனைத்தையும் நீ ஆளும் தேவன், அறிந்து நான் அமர்ந்தீருப்பேன், அறிந்து நான். சொல்லலாமா எல்லாரும்? Come on. அறிந்து அறிந்து என்னை உம் சட்டைகளால். சொல்லி பாடுவோம் அவரை பார்த்து. என்னை உம் சட்டைகளால். கைகளை உயர்த்தி மறைத்து நீர் காத்திடுவீரே. சேர்ந்து கடல் அலைகள் சீரும் போது கைகளை உயர்த்தி உயர்ந்திடுவேன் உம்மோடு நான், அனைத்தையும் நீர் ஆளும் தேவன், அறிந்தும் நான் அமர்ந்தீருப்பேன், அறிந்து நான் அமர்ந்தீருப்பேன். சிரிச்ச முகத்தோடு சொல்லுவீங்களா? அறிந்தும் நான் அமர்ந்தீருப்பேன், அறிந்தும் நான். பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே அது நீங்க தான், நான் என்ன பண்ணணும்? கடல் மேல நடந்து வர எனக்கு கட்டளை கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நடந்து வாப்பா, நடந்து வா. நீ நடந்தாதான் நான் கர்த்தர் என்பதை நீ விசுவாசிப்பா. என்ன பண்ணு? நடந்து வா. தேவனுடைய முகத்தை பார்க்கிற வரைக்கும் பேதுரு கடல் மேல் நடந்து வந்தார். விசுவாசம், நான் காண்கிறவர் இயேசு, அவர் என் மேல கண்ட்ரோல்ல இருக்கிறாருன்னு சொல்லி தேவன் மீது விசுவாசம் வைத்திருந்த வலையில கடலினால் அவரு பேதுரு மூழ்கி போனதை நான் சொல்லல, கடலால பேதுருவை விழுங்க முடியல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிரச்சனைகளை கிறிஸ்துவுக்கு மேலாக நீங்கள் பார்க்கிறீர்களா, இல்ல உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மேலாக கிறிஸ்து இருக்கிறாரா? கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. என் பிரச்சனை இவ்வளவா இருக்கிறது, என் வாழ்க்கையில இவ்வளவு சோதனைகள் இருக்கிறது, இவ்வளவு வருத்தங்கள் இருக்கிறது, என் கடன் பிரச்சனைகள், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை என்னால எப்படி சொல்லி வார்த்தையினால் விவரிக்க முடியாதுன்னு சொல்லி பிரச்சனைகளையே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா, the one in front of us, ஆமென் ஒரு ஆமென் சொல்லுங்களேன், அவர் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. நம்முடைய பிரச்சனைகள் பெருசா தெரியும். ஆனால் பேதுருவை போல நான் கிறிஸ்துவை மாத்திரம், இயேசுவை மாத்திரம், நான் என் கண்களினால் அவரை மாத்திரம் பார்த்து, ஆமென், நான் நடக்கும் பொழுது கடல் அலைகள் சூழும் போது, சொல்லுவீங்களா, உயர்ந்திடுவேன். அமிழ்ந்து போனார் யாரு? பேதுரு.
ஏன் அவர் பிரச்சனையை பார்த்தார்? நாம் பிரச்சனைகளை அல்ல, நான் இயேசுவையே கடைசி வரைக்கும் பார்ப்பேன் சொல்றவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கடல் அலைகள் சீரும் போது உயர்ந்திடுவே, ஓடு நான் அனைத்தையும் நீ ஆளும் தேவன் அறிந்து நான் அமர்ந்தீருப்பே, அறிந்தும் நான் அமர்ந்தீருப்பேன். One more together. அறிந்து அறிந்தும் நான் அமர்ந்தீருப்பேன். கடல் அலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேன், உயர்ந்திடுவேன் உம்மோடு நான் அனைத்தையும் நீ ஆளும் தேவன் அறிந்தும் நான் அமர்ந்தீருப்பேன். கைகளை உயர்த்தி அறிந்தும் நான் கைகளை உயர்த்தி சொல்லுவீங்களா? அறிந்து நான் இப்படி சொல்லுவேன், என்னுடைய பிரச்சனையை 2 பேருக்கு தான் தெரியும். ஒண்ணு எனக்கு, இன்னொன்னு எஸ் யார் இடத்துல போய் சொன்னாலும் அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. 2 தடவை கேட்பாங்க, 3வது தடவை ஐயோ அந்த பிரதர் வராரு, அந்த சிஸ்டர் வராரு, டேக் டைவர்ஷன். ஏன்னா அவங்களுக்கே அவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் நாம நினைச்சிட்டு இருப்போம், இவங்க கிட்ட சொல்லிட்டா நம்மளுடைய பாரங்களை இவங்க கிட்ட கொட்டிட்டா, அந்த பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட, அந்த ஜிம்முக்கு போற அந்த ஃப்ரெண்டு கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா நம்முடைய பிரச்சனை முடிஞ்சிடும். நோ நோ நோ, ஒரு மனிதனாலும் உங்களுடைய பிரச்சனைகளை, உங்கள் பாடுகளை, உங்கள் வருத்தங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் சிலுவையில் அத்தனை பாடுகளை சகித்த என் தேவன் உங்களுக்காக இருக்கிறார். அவரிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே நீங்கள் என்ன தேவையோடு வந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிற தேவன், அவரை நாம் அறிந்து கொண்டா போதும், இந்த உலகத்தின் பாடுகள் நம்மை ஒன்றும் செய்யாது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அறிந்து நான் அமர்ந்தீருப்பேன், அறிந்து நான் அமர்ந்தீர். ஒரே ஒரு முறை சொல்லுவீங்களா? கடல் அலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேன் உம்மோடு நான் அனைத்தையும் நீ ஆளும் தேவன் அறிந்தும் நான் அமர்ந்தீர். Wonderful church, come on together. இருப்பேன் சொல்லுவோமா? கடல் அலைகள், நீங்க பாடுறத நான் கேட்கணும், சொல்லி பாடுவீங்களா? come on. உயர்ந்திடுவேன் உம்மோடு நான், அறிந்து நான் அமர்ந்தீருப்பேன், அறிந்து நான் அமர்ந்தீ. இங்க அழகா உட்கார்ந்து இருக்கிற என்னுடைய மனைவி, எங்களுக்கு 2வது குழந்தை ஜூடா பிறந்து சி செக்ஷன் 2 நாட்களில் அவங்களுக்கு பயங்கரமான சுரம், இன்ஃபெக்ஷன். என்ன பண்றதுன்னு தெரியல. டாக்டர் சொல்லிட்டாங்க எந்த ஹெவி ஆக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. செகண்ட், வெரி செகண்ட் டே அவருடைய உடல்ல ஏதோ ஒரு குறைபாடு, ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுனால அவருடைய உடல் நடுங்குகிறது, பயங்கரமா வைப்ரேட் ஆகுறாங்க. பெட்ல இருந்து அவங்க படுத்துட்டு இருக்கிற அந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 அடிக்கு மேல அவங்களோட உடம்பு எழுது,
காலும் கையும் ஷோல்டர்ஸ் மாத்திரம் தான் கீழே இருக்கு. அப்படியே அவர்கள் நடுக்கம் பிடிக்கிறது. என்னென்னமோ போத்தி பார்க்கிறோம், ஏசி ஆஃப் பண்றோம், ஒண்ணுமே செய்ய முடியல. 12 மணி, பிறந்த குழந்தையை கையில் வைத்திருக்கிறேன். என் கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வடிகிறது. அம்மா அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. நான் உட்கார்ந்து கொண்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண தேடிட்டு இருக்கிறேன். நாங்க இருக்கிற இடம் அது ஒரு கிராமத்துல நாங்க இருக்கிறோம். வளர்ப்புறம் என்கிற ஒரு கிராமத்துல நாங்க இருக்கிறோம். அங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன். அங்க ஒரு வயசானவர் வருகிறார். அவரோடு கூட சேர்ந்து என்னால குழந்தைய வைத்துட்டு, அம்மா குழந்தைய வச்சுட்டாலும் அவரால் அந்த ஸ்ட்ரக்சரை தூக்க முடியல. அவரால் என்ன ஆண்டவரே, ஆம்புலன்ஸ் வந்துட்டு ஆனாலும் தூக்கிட்டு கொண்டு போக முடியலையே. பயங்கரமான வேதனை. ஸ்டிச்சஸ் பிரிஞ்சுட்டா என்ன ஆகிறது? குழந்தை ஒரு பக்கம் பால் குடிக்க முடியல, ஃபீட் பண்ண முடியல, அழுதுட்டு இருக்கிறான். என்ன பண்றதுனே தெரியல. உண்மையாவே சொல்றேன், ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தீரும். என் ஆதரவு நீங்க தான் ஆண்டவரே. மனசுக்குள்ள பாட ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த வைப்ரேஷன், அந்த ஃபிட்ஸ் மாதிரி வந்து அந்த துடிப்பு நின்று போகிறது. அவங்க எழுந்து சொல்றாங்க, ஆம்புலன்ஸ் அனுப்பிடுங்கப்பா, நானே இறங்கி வருகிறேன். அவங்க 5 நிமிடத்துல ஆண்டவர் தந்த மாற்றம். 5 நிமிஷத்துல இறங்கி வந்து கார்ல ஏறி உட்கார்ந்தாங்க. அங்கிருந்து அண்ணா நகருக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். வேகமாய் போக முடியாது. 1/2 மணி நேரத்துக்கு போக வேண்டிய தூரம் 1.5 மணி நேரங்கள் மெதுவா கூட்டிட்டு போறேன். அங்க கூட்டிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணியாச்சு. அவங்க என்னென்னமோ டெஸ்ட் எடுக்கிறாங்க, ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. மிக சரியா 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு அந்த ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. அந்த என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியல. என்னென்னமோ பிளட் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. இது என்னன்னே தெரியல. இட்ஸ் அன் இன்ஃபெக்ஷன். ஆனா இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு தெரியலன்னு சொல்லி அவர்கள் போராடுகிறார்கள். அந்த டைம் வந்தா எங்களுக்குள்ள ஆண்டவரே ஐயோ வந்துடக்கூடாது இயேசுப்பான்னு சொல்லி, ஆனாலும் அவர்கள் துடிக்கும் பொழுது என்னுடைய இருதயம் துடித்து போனது. என்ன செய்யணும்னு தெரியலையே. அந்த வலியை ஷேர் பண்ணிக்க முடிஞ்ச ஒரு வேலை பண்ணிக்கலாம். ஆனா எப்படி ஆண்டவரே, திடீர்னு பால் கொடுத்துட்டே இருப்பாங்க, திடீர்னு முடியாது, அப்பா கொஞ்சம் வாங்கன்னு பல்லெல்லாம் அப்படியே கிட்டிக்க ஆரம்பிக்கும். அப்படியே வெளியே போய் உட்கார்ந்தேன். எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற ஸ்டாஃப் நர்சஸ் எல்லாமே இருக்கிறாங்க. யாருன்னு என்ன வேணா நினைத்துக் கொள்ளட்டும்னு சொல்லி முழங்காற்படிட்டு தேவனை நோக்கி நான் பார்த்தேன். அப்பா, இந்த குழந்தைய நீங்க எனக்கு கொடுத்தீங்க. இந்த குழந்தையால என் மனைவிக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுப்பா. தாயையும் செய்யும் நீர் பத்திரமாய் நீர் காப்பாற்றி எனக்கு கொடுக்கணும்பா. அவ்விசுவாசமாய் பேசுகிற உறவுகள் சுற்றி ஏற்கனவே அழுதுகிட்டு இருக்கிறேன். என்ன விசுவாசம் இருந்தாலும், என்ன எவ்வளவு தூரம் நம்ம ஆவியில வல்லமை உள்ளவர்களா இருந்தாலும், மனைவி துடிக்கும் போது எந்த கணவனா இருந்தாலும் அழணும். அவன் தான் நல்ல கணவன். உலகாற்படிட்டு தேவனை நோக்கி பார்த்தேன். அப்பா, இன்னைக்கு நீங்க என் மனைவிக்கு சுகத்தை கொடுக்கணும். டாக்டர்ஸ்னால இந்த வியாதி, இந்த நோய், இந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் என் தேவன் நீர் இதற்கு தீர்வு கண்டுபிடிக்கணும். அவங்க சென்னையில இருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட கொண்டு வந்தாங்க. சென்னையில ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை கொண்டு வந்து அதை அனலைஸ் பண்ணி வித்தின் அ டே அதற்கான மருந்தை அவர்கள் கண்டுபிடித்து அவங்க சொன்னாங்க, இது வரைக்கும் இப்படி ஒரு கேஸ் நாங்க பார்த்ததில்லை, ஆனால் தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லி நாங்க விசுவாசித்தோம். வந்த நர்சஸ்ல அவங்களும், உங்க கணவர் என்ன அப்படி ஜெபம் பண்றாரு, முட்டி போட்டு ஜெபிக்கிறாரு. அவங்க கிட்ட சொல்றாங்க, நாங்க சொன்னோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அன்னைக்கு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் தேவன் அழகா என்னுடைய மனைவியின் ஜீவனை மீட்டு கொடுத்தவர். தாயையும் பிள்ளையையும் இன்று வரை ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்சு 6 months ஆகுது. தேவன் சுக பத்திரமாய் பாதுகாத்தார். கடல் அலைகளை போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுது நான் தேவனை தூஷிக்கிறேனா, இல்ல ஆண்டவரே இந்த பிரச்சனைகளை பார்க்கலும் என் தேவன் நீர் பெரியவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேனா? இதுதான் சிங்கிள், ஒரே ஒரு சின்ன லைன் ஆஃப் கேப் தான். ஆமென், டிஃபரன்ஸ் தான். ஆமென் சொல்லுங்களேன். என் பிரச்சனைகளை நான் அறிந்திருக்கிற போல என் தேவன் என்னுடைய பிரச்சனைகளை எனக்கு முன்பாகவே அறிந்திருக்கிறார். ஆமென். Our God is in control. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், Jesus is in control. ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். நீங்க சொல்லுவீங்களா? அறிந்து
அழகா அழகா சொல்லுங்க. மறந்திருப்பே அறிந்து நான் அமர்ந்தீ. ஓ நீர் நல்லவர் ஆண்டவரே. அறிந்து நான் அமர்ந்தீ இருப்பே அறிந்து நான். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? அறிந்து நான் அமர்ந்தீ இருப்பே அறிந்து நான் அமர்ந்தீ. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. சொல்லாம கைகளை உயர்த்தி. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. டுகெதர் சொல்லலாமா எல்லாரும் சேர்ந்து? நன்றியோடு நான் துதி பாடுவேன். எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும். என்னில் அடங்கா நன்மைகள். கைகளை உயர்த்தி. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. விசுவாசத்தோடு சொல்லுவீங்களா? என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நீங்க நினைத்து பார்த்திராத ஒரு நன்மை ஆண்டவர் உங்களுக்காக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு நன்மை, ஒரு புதிதான a brand new blessing is on your way. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ கரங்களை உயர்த்தி நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன். எனக்காய் நீர் செய்திட்ட நன்மை. உமக்கு நன்றி அப்பா. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி. சத்திய தெய்வத்தின் சொல்லலாமா? சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பே உம்மையே. சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பே உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை மரங்கள் பொழிந்திடுமே. சொல்லலாமா? முழுவதும் உம் கிருபை மரங்கள் பொழின். கைகளை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோமா? ஹோ நன்றியோ நான் துதி பாடுவேன் எந்தன்
ராஜனே எனக்காய் நீர் செய்திட்ட எத்தனை பேர் நன்றி உள்ள இதயத்தோடு கைகளை உயர்த்தி அல்லேலூயா 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 சேர்ந்து உயர்த்தலாமா அல்லேலூயா சொல்லலாமா சொல்லலாமா அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறோம் கண்ணீரோடு வந்திருந்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்துங்க கண்ணீரோடு வந்திருந்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்துங்க கடைசியா ஒரு முறை என் மூஞ்ச பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு மேல நான் அழ போறது இல்லை. நான் அழுகிறத நீங்க இனி பார்க்க போகிறது இல்லை. ஆமே. இப்போ இந்த பக்கம் இருக்கவங்க சொல்லுங்க, நீங்க அழுதாலும் ஒன்னும் ஆக போகிறது இல்லை. ஆமே. ஹல்லேலூயா. யாரிடத்துல வைக்கணுமோ யாரிடத்துல கொடுக்கணுமோ அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினா உங்கள் கவலைகளை எல்லாம் சொல்லுங்களேன், உங்க கவலைகளை எல்லாம் அவரிடத்துல வைத்து சொல்லுங்க, வைத்து விடுங்கள். வச்சிட்டீங்கன்னா விட்டுடணும், அதை புடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. கண்ணீரெல்லாம் துடைப்பார். அப்படியே ஆண்டவரே, கண்ணீரை துடைக்க ஒரு காலம் உண்டு, அழுக ஒரு காலம் உண்டு, கண்ணீரை துடைக்கப்பட ஒரு காலம் உண்டு, சந்தோஷமா இருக்க ஒரு கடைசி ஒரு முறை பாடிடலாமா? கண்ணீர் எல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்மணி போல் காப்பார். சிரிச்சனே சொல்லு பாடுங்க. கண்ணீர் எல்லாம் துடைப்பார் ஏசப்பா, கண்மணி போல் காப்பார். கைகளை உயர்த்தி மேகம் போன்ற கஷ்டங்கள் சொல்லுங்க, காத்திடவே கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் கருத்துடன் என்னை காத்தி. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி. எத்துன்ப நேரத்திலும் சொல்லி பாடலாமா? எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார். ஓ, எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் ஆறுதல் என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினார், எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவாய். சொல்லலாமா? என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினார், எல்லை இல்லா இன்பம். அப்படி சொல்லி எக்ஸ்பிரஷனோட, எல்லை இல்லா இன்பம் பெற்றிடு. இன்னும் one more time, எல்லை இல்லா இன்பம். சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் செலிப்ரேஷன்னா என்ன? இன்னைக்கு என்ன நைட்டா சொல்லுங்க? கொண்டாட்டத்தின் இரவு, அப்படிதானே? ஆமாவா இல்லையா? செலிப்ரேஷன்னா என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்க. ஒரு விக்டரி, a result of a victory might bring celebration. Amen. அடுத்தது an expression of love. Amen. சொல்லலாமா அப்படி? இப்போ கவனிங்க, இப்போ பர்த்டே செலிப்ரேஷன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க, நீங்களும் ஆசை கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போயிடுறீங்க.
gift எல்லாம் வாங்கிட்டு ஆசையா போயிட்டீங்க. போயிட்ட அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில திரும்பி உக்காந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க, எதுக்கு தான் இந்த புள்ள பிறந்ததோ. இப்போ பர்த்டே செலிப்ரேஷன் சொல்லி கூப்பிட்டாங்க. பர்த்டே செலிப்ரேஷன் சரியா, அது பர்த்டே அந்த குழந்தை அன்னைக்கு பிறந்தது உண்மைதான். ஆனா அங்க ஒரு செலிப்ரேஷன் மூட் எப்போ தெரியுமா வரும்? அந்த குழந்தை பிறந்ததின் நிமித்தம் வருகிற சந்தோஷம் தான் கொண்டாட்டத்தை கொண்டு வரும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன். இப்போ கொண்டாட்டம்ன்றது செலிப்ரேஷன் எப்போ வரும்னா, an expression of joy brings celebration. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மகிழ்ச்சியினுடைய நிறைவுதான் கொண்டாட்டம். அப்போ அவரிடத்தில் அன்பு கூறுகிற அந்த அனுபவம் தான் நமக்கு சந்தோஷத்தை கொண்டாட்டத்தை கொண்டு வரும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எக்ஸ்பிரஸ் த லவ் டுவர்ட்ஸ் காட். ஆண்டவரிடத்துல உங்களுடைய அன்பை காட்டுங்கள். ஆமென். நாம லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. இந்த ஜென் எக்ஸ், ஜென் ஒய், ஜென் இதுல இந்த 80s லேட்டர் 80sல இருந்து இந்த லேட்டர் 90s இருக்கும், 97 வரைக்கும் பிறந்தவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேரு early 80s எல்லாம் கையை தூக்கிறத நான் பார்க்கிறேன். பரவாயில்ல, விசுவாசத்தில் நீங்க கையை தூக்கி இருக்கிறீங்க. ஒரு ஸ்டடி சொல்லுது, லவ்வை நல்லா எக்ஸ்பிரஸ் பண்றதுல இந்த ஜென் ஒய் இருக்காங்கல்ல, அவங்க தான் பெஸ்டா. சிரிக்க மாட்டீங்க. அப்போ கூட பாஸ்டர் வந்து அப்போ 90sல பிறந்திருப்பார் போல தெரியுது, அவருக்கு ஏத்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நல்லா கவனிங்க. எங்க அப்பா ஒரு நாளும் எங்க அம்மாவை பார்த்து மனோ ஐ லவ் யூ சொன்னதான் நான் கேள்விப்படுறேன். அந்த தண்ணி எத்தணுமா, இந்த செருப்பு எடுத்து அப்படி வையுமா, அந்த வீட்டை, இதுதான் அப்பா அம்மாருங்க. 80s கிட்ஸ் இருக்கிறீங்களா, 90s கிட்ஸ் இருக்கிறீங்களா, அப்படித்தானே பிஹேவ் பண்ணுவாங்க அம்மா அப்பாங்க. சிலர் மூஞ்சி கூட பார்த்து பேச மாட்டாங்க. ஆனா நாங்க 2K கிட்ஸ் வேற மாதிரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா புது புது டேர்ம்ஸ் ரிலேஷன்ஷிப்ல சிச்சுவேஷன்ஷிப்பா. ஓ மை காட், இருக்குல்ல அப்படி ஒண்ணு. ஆமா, அப்படிதான் நம்ம சொல்லணும் எல்லாரும். ஊதான் சிச்சுவேஷன்ஷிப்னா அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. அப்படின்னா என்னன்னா, எப்போ தோணுதோ அப்போ அங்கிள் முறைக்கிறார். அங்கிள் நான் அப்படி கிடையாது, என் மனைவி இங்க சாட்சியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. சிச்சுவேஷன்ஷிப் வந்து எப்போ தேவையோ அப்போ பிடிச்சுக்கிறதா, எப்போ தேவையில்லையோ அப்போ கலண்டிக்கிறதா. நோ 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 நோ. ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் இந்த 3 ஜெனரேஷன் காட்டுற லவ் பார்க்கலாம் மேலான ஒரு லவ், மேலான ஒரு அன்பை நமக்கு எப்பொழுதும் பொழிந்து கொண்டிருக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில கொண்டாட்டம் எப்போ வரும்னா, அந்த தேவனிடத்துல நாம் அளவில்லாத அன்பை நாம் அவருக்கு காண்பிக்கும் போது there begins the celebration. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல அன்பு கூற ஆரம்பிச்சீங்கன்னா சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல அன்பு கூற துவங்குனீங்கன்னா உங்க வாழ்க்கையில கொண்டாட்டம் துவங்கும். ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். ஆமென். எத்தனை பேர் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கீங்க? குதித்து எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். ஒரு 5 minutes என் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கம் ஆன். Thank you Jesus. ஆர்க் ரிவைவல். நீங்க எங்க இருக்கீங்க இப்ப? ஆர்க். அந்த ஆர்க்ல என்ன கொண்டு வர போறீங்க? ரிவைவல். ஆமென். ஒரு ரிவைவல் ஆஃப் செலிப்ரேஷன் கொண்டு வர போறீங்க. ஆமென். ஹalleluya. ஒரு கொண்டாட்டத்தின் எழுப்புதலை இங்க ஆர்க், இந்த பில்டிங் ஆண்டவர் காண செய்ய போகிறார்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை விட்டு வாழ முடியாதையா. பொய்யா சொன்னாலும் சொல்லுங்க, பாட்டு முடியறதுக்குள்ள உண்மையான அன்பு அவர் மேல வந்துரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏசையா ஏசையா சொல்லுங்க அவரை பார்த்து. உம்மை விட்டு வாழ முடியாதையா ஏசையா. ஒரே நிமிஷம். சகல பரிசுத்தவான்களை உங்களிடத்துல நான் கேட்டுக்கொள்றது என்ன தெரியுமா? அடுத்த 5-10 நிமிஷத்துக்கு தயவு செய்து யாரும் கண்ண மூடாதீங்க. ஆமென். செலிப்ரேஷன்ல அவரை பார்த்து பாட போறீங்க, அவரை ரசித்து பாட போறீங்க, அவரை ருசித்து பாட போறீங்க, அவருக்கு உங்களுடைய அன்பை எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்க. ஆமென். ஹalleluya. அத சொல்றதுக்கு முன்னாடி கைகளை உயர்த்தி we love you Jesus. கொண்டாட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க, செலிப்ரேட் பண்ண வந்திருக்கிறவங்களுக்கு என்னென்ன இருக்க கூடாது தெரியுமா? வெக்கம் இருக்க கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம்.
வெக்கம் நோ சொல்ல மாட்டீங்களா? வெக்கம் இருக்கக்கூடாது, துக்கம் நோ, இது எல்லாத்துக்கும் மேல தூக்கம் நோ. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை விட்டு கரெக்டா நிறைய பேர் நல்லா பாடிட்டு இருப்பாங்க, அவங்கெல்லாம் என் கண்ணில் பட மாட்டாங்க. ஒருத்தர் தூங்குவாங்க, அவங்கள தான் ஆண்டவர் என் கண்ணு காண்பிப்பார். எல்லாரும் பாடலாமா? 1 2 3 என் கூட சேர்ந்து. உம்மை விட்டு வாழ முடியாதையா. கைகளை தட்டி பாடலாமா எல்லாரும்? கம் ஆன். ஏசையா ஏசையா. உம்மை வீட்டுக்கு பதிலா எப்படி பாடலாமா? உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா ஏசையா. எங்கூட சேர்ந்து. உம் அன்பை பிரிந்து வாழ முடியாதையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. எல்லாரும் சொல்லுங்க. உம் அன்பை பிரிந்து, மண்பை பிரிந்து வாழ முடியாதையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. கூட சேர்ந்து கமா. என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே. சொல்லுங்க. என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே. ஒரு क्वेश्चन ஆன்சர் மாதிரி போலாமா? என் அன்பே, நான் சொன்னா நீங்க என் அன்பே நன்பே என் உயிரே நீரே சேர்ந்து என் ஜீவனே. சொல்லமா? என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே. கொஞ்சம் பேருக்கு அந்த துக்க முகமாய் ஹல்லேலூயா. அண்ணால் குழந்தைய பெத்தெடுக்கிற வரைக்கும் எப்படி இருந்தாங்க? ஆனா அதுக்கப்புறம் தேவனை நோக்கி துதித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி பக்கத்துல பார்த்து, நோ துக்கம், ஒன்லி செலிப்ரேஷன். அண்ணன் எனக்கு போன் பண்ணாரு, தம்பு பயங்கரமா இருக்கணும் செலிப்ரேஷன். ஆமென். அண்ணன் எங்க இருந்தாலும் இந்த லைவ் அதுக்கப்புறம் வந்து பார்ப்பாங்க. அப்ப அண்ணன் சொல்லணும், பா செம்மையா செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க. ஆமென். பரலோகத்துல இருக்கிற நம்முடைய பெரிய அண்ணா ஏசப்பா வந்து சொல்லணும், என் ஜனம் எப்படி ஆராதிக்கிறது பாருங்க. சொல்ல மேல 1 2 3 என் கூட சேர்ந்து. என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே. என் அன்பே சேர்ந்து. என் உயிரே நீரே என் ஜீவனே. நல்ல கையை தட்டலாம் எல்லாரும். கமா வாஞ்சு. கையை கொஞ்சம் உங்க ஷோல்டரை மேல தூக்கி. Come on church together. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். பரலோகம் எட்டி அப்படி பார்க்கணும். முடிச்சு ஆமென் சொல்லலாமா? உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா ஏசையா. அப்படியே நிற்கிற இடத்துல இருந்து அசைந்து சொல்லலாமா? உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. எல்லாரும் வாலிப பிள்ளைங்க எல்லாரும் ஏசையா ஏசையா. உம் அன்பை பிரிந்து, come on together. உம் அன்பை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. உண்மையா அவரை நோக்கி சொல்லலாமா? உம் அன்பை பிரிந்து என்னால் வாழ முடியாதையா. உம்மை பிரிந்து ஒன்று சேர்ந்தவரை நோக்கி பார்த்து, என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே. என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே. இப்போதான் லாசரு லைட்டா எழுந்து கல்லறையில இருந்து வெளியேட்டி பார்க்கிறாரு. ஏசப்பா தான் கூப்பிடுறாரோ? ஆமா, ஏசப்பா தான் உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை அழைத்து உங்க துக்கங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா மாற பண்ண போகிறாரு. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் என் கூட சேர்ந்து
உயர்ந்து அந்த தேவனிடத்தில் அன்பை செலுத்தி நம்ம கொண்டாட போகிறோம். சொல்லுமா, நல்ல கையை தட்டிக்கமா. Wonderful church, come on. ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சொல்லமா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே, ஒரு தந்தை போல என்னை தோளில் சுமந்து கொண்டீர். எல்லாரும் சொல்லலாமா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே, ஒரு தந்தை போல, ஒரு தந்தை போல என்னை தோளில் சுமந்து கொண்டீர். சந்தோஷமா கைகளை உயர்த்தி, என் உயிரே நீரே, என் ஜீவனே. எல்லாரும், என் அன்பே, என் உயிரே நீரே, என் ஜீவனே. செலிப்ரேஷன்னால யூனிவர்சல் ஸ்டெப் ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? சிம்பிள் ஸ்டெப். என் அன்பே, என் உயிரே நீரே, என் ஜீவனே. நம்ம என்ன தெரியுமா நம்மளோட நினைப்பு? நமக்காக ஆண்டவர் இந்த உலகத்தையே திருப்பி அப்படியே சொல்லட்டி எடுத்துட்டு வந்துடணும். ஆனா ஆண்டவர் ஆராதிக்க உம்மை விட்டு, ஆண்டவர் சொல்வாரு, நான் கூட உன்னை விட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா அப்பப்போ வந்து திருவிருந்து எடுக்கிற இல்லையா, அதனால உன் கூட இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, அப்பா ஐ லவ் யூ லார்ட். அவரை லவ் பண்றேன்றவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் அன்பெல்லாம் மனசுல வச்சிருக்கேன், பிரயோஜனம் கிடையாது, வெளிப்படுத்தணும். ஆமென். அன்பின் வெளிப்பாடு தான் கொண்டாட்டத்தை லைஃப்ல கொண்டு வரும். நான் சந்தோஷமா இருக்கிறேன் பாஸ்டர், அது யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆமென். தேவர் உங்களை இந்த உலகத்துல வச்சிருக்கிறது எதற்காக தெரியுமா? இருளா இருக்கிறதுக்கு இல்ல, வெளிச்சமா இருக்கிறதுக்கு. வெளிச்சம் கண்டிப்பா மத்தவங்களை இம்பாக்ட் பண்ணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னன்னா இன்கிரீடியன்ஸ். பிரியாணி எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? காலையும் மாலை எவ்வேளையும் பிரியாணி. ஆம்பூர்காரங்க நாங்க, உண்மையா சொல்றேன், தினம் கூட பிரியாணி சாப்பிடுவோம் நாங்க. எங்களுக்கு இந்த ஜிம்முக்கு போறது, ஒர்க் அவுட், நோ பிரியாணி. ஆமென். அந்த மாதிரி பிரியாணில என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எவ்வளவோ போடுறாங்க மசாலா, அந்த உப்பை மாத்திரம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா அந்த பிரியாணி நல்லா இருக்குமா? உங்களை ஆண்டவர் வெளிச்சமாகவும் உப்பாகவும் வச்சிருக்காருன்னா மற்றவங்க லைஃபை இம்பாக்ட் பண்றதுக்கு தான். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்க இருக்கிற இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கணும், ஒரு ஹோலி வைப்ரேஷன் இருக்கணும். ஆமென். அப்படி உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பரிசுத்த ஆவியின் எழுப்புதலை, ஒரு கொண்டாட்டத்தின் எழுப்புதலை உண்டாக்குற மாதிரி பாடுறேன்னு சொல்றவங்க மாட்டோம். கையை உயர்த்தி நான் திரும்பிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய சத்தம் வந்திருக்கு. 1 2 சொல்லமா. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. சொல்லமா. என் அன்பே, என் உயிரே நீரே, என் ஜீவனே. என் அன்பே, என் உயிரே நீரே, என் ஜீவனே. சொல்லமா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா, இசையா இசையா. கைகளை உயர்த்தி ஆசைத்து சொல்லலாமே. ஓஹோ. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. உண்மையாய் அவரை நோக்கி பார்த்து, இசையா இசையா. உம் அன்பை பிரிந்து சொல்லலாமா? கைகளை உயர்த்தி, உம் அன்பை பிரிந்து வாழ முடியாதையா. இயேசுவே, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இயேசையா, உம் அன்பை பிரிந்து வாழ முடியாதையா. அவரை பார்த்து சொல்லலாமா? உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. கைகளை உயர்த்தி சேர்ந்து சொல்லலாமா? என் அன்பே, என் உயிரே நீரே, என் ஜீவனே. என் அன்பே, என் உயிரே நீரே, என் ஜீவனே. செகண்ட் ஸ்டென்ஸ் போடலாமா? கை தட்டி எல்லாரும். ஒரு நண்பன் போல என்னோடு பேசினீ. சொல்லலாமா? ஒரு நண்பன் போல என்னோடு பேசினீ. என் இருதயத்தின் விருப்பம் நிறைவேற்றி நீர். எல்லாரும் சேர்த்து சொல்லலாமா? ஒரு நண்பன் போல என்னோடு பேசினீர். என் இருதயத்தின் விருப்பம், என் இருதயத்தின்
சித்தம் நிறைவேற்றினீர். கைகளை உயர்த்தி என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே என் அன்பே என் உயிரே நீரே. Last one time together. என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே நீரே. கைகளை தட்டி எல்லாரும் சொல்லுவோமா? come on. என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே என் அன்பே என் உயிரே நீரே என் ஜீவனே. நல்ல தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டி என் பலனெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. என் அன்பு நீங்க தான், என் ஆசை நீங்க தான், என் பாசம் நீங்க தான், என் தேவை நீங்க தான், என் அழகெல்லாம் நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு அழகெல்லாம் நீங்க தான்ப்பா? உங்களை போல இந்த உலகத்துல ஒரு அழகு இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்களை போல இந்த உலகத்துல ஒரு அழகு இல்லை? உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்ன மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட. Can I have some reverb please? உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் உம்மை விட அழகு எல்லாரும் சேர்ந்து. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு. அப்படியே எல்லாரும் உட்கார்ந்து கைகளை உயர்த்தி மனுஷன் மறந்தோம் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் உட்கார்ந்து கையை உயர்த்தின்னு சொன்னேன். Thank you Jesus. பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் என்ன மன்னிக்க வந்த. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஓ காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாளுதத நீர் மறக்கலை. ஆமாவா? காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாளுதத நீர் மறக்கலையே. நான் உடஞ்சு போய் கிடந்த, நான் நொறுக்கப்பட்டு கிடந்த என்ன நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிப்பே அசைத்து உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. அழகே அழகே உம்மை பாட உம்மை புகழ என்னவரே என் ஆத்மநேசரே என்னவரே நீர் என் மனவாளரே என்னவரே என் ஆத்மநேசரே என்னவரே நீர் என் மனவாளரே. என்னை பிரியமே என் ரூபவதியே என்று அழைப்பே. என்னை பிரியமே என் ரூபவதியே. லேச கை உயர்த்தி என்னவரே சொல்லுங்க. என்னவரே என்னுடையவரே. ஓ என்னவர் என்னவரே 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 என்
கைகளை உயர்த்தி சொல்லலாமா? நீர் என்னுடையவன், நான் உம்முடையவன், நீங்க எனக்கு போதும்பா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். அவரை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் எனக்கு போதும், அவர் எனக்கு போதும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் உனக்கும் எனக்கும் போதும். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். ஆமென். ஆண்டி கரெக்டாக டைம் பிடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. கழுத்து வலிக்கும் எனக்கு, அப்படி திரும்பி பார்க்கவே முடியாது. ஆண்டி இல்லை, நானே பயந்துட்டேன், ஒருவேளை சேர்ல இருந்து விழுந்துருவாங்களோ அப்படின்ட்டு. டைமுக்கு முடிச்சிடும். எத்தனை மணிக்கு முடிப்பாங்க எவ்ரி வீக்? 9க்கு. அதில் ஷார்ப்பாக இருப்பீங்க நீங்கள். ஓகே ஃபைன். ஒரு 9:05 ஓகேவா? ஓகே இல்லை, அதுதான்டா. ஆமென். ஹல்லேலூயா. நான் இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருந்தது, பேசிட்டு இருந்தது, நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா வர்ஷிப், அதுவே பிரசங்கம் தான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளினுடைய தலைப்பு இப்படி சொல்லுங்க, அன்பு கூறுகிறவன் அறியப்பட்டவன். எஸ் ஆமென். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, அன்பு கூறுகிறவன் அறியப்பட்டவன். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு அவனை தெரியும், எனக்கு இவனை தெரியும். நல்லது, மனுஷர்கள் கண்களில் நமக்கு அது உண்மையாவே தெரிஞ்சவங்க சொன்னா பரவாயில்ல, சும்மாவே சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பானுங்க. எம்எல்ஏ எனக்கு தெரியும், எம்பி எனக்கு தெரியும், ஒரு கால் பண்ணனா பண்ற மாப்பிளனா இதோ ஒரு நிமிஷம் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமென். இப்படி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒன்று தோணும், சே இவங்கெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு என் தேவனை தெரியும். இந்த உலகத்தையே படைத்த ஒருவரை நான் அறிந்திருக்கிறேன், அவரை நான் அப்பான்னு கூப்பிடுற ஒரு புத்திர சுவிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரேன்னு சொல்லி நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் இன்றைய நாளினுடைய செய்தி, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவனை எனக்கு தெரியும், ஆமாவா இல்லையா? இயேசுபா எத்தனை பேருக்கு தெரியும்? அவரை தெரிஞ்சதுனால தான், அவரை பத்தி அறிஞ்சதுனால தான், அவரை புரிஞ்சதுனால தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் தேவனை, எனக்கு தேவனை தெரியும், ஆனால் அவருக்கு என்ன தெரியுமானா அது அவர்கிட்ட தான் நான் போய் கேட்கணும். ஆனா இன்னைக்கு நான் ஒன்று சொல்ல முடியும், இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் அறிந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்கள் இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து தேவனிடத்துல அன்பு கூர்ந்திருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாரெல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமோ வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை அறிந்திருக்கிறாராம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால், பக்கத்தில் பார்த்துங்க, நீங்க தேவனால் அறியப்பட்டிருக்கிறீங்க. இன்னும் அதிகமாய் அறியப்படணும்னா இன்னும் அதிகமாய் அன்பு கூற வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? கையை உயர்த்தி சொல்லலாமா? இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன். சொல்லுங்க சொல்லுங்க, இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன் நான் தேவனிடத்துல. ஆமென். இப்ப கவனிங்களேன், அவர் என் மேல வைத்திருக்கிற அன்பு அது அளவிடவே முடியாதது. அம்மாவா இல்லையா? எத்தனை பேர் சொல்ல முடியும்?
இம்மெஷரபிள். அதை எவ்வளவு அளந்து பார்த்தாலும் அதுல போய்கிட்டே இருக்கும். ஆமென். அவ்வளவு அவ்வளவு ஆழம், அவ்வளவு தூரம், அவ்வளவு நீளம் அவருடைய அன்பு என் மேல. ஆனா கவனிங்களேன், நான் அவர் மீது வைக்கிற அன்பு அது விலையேற பெற்றது. ஆமென். நான் அவர் இடத்துல அன்பு கூர்ந்தேன்னா எனக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆமென். ஒரு ராஜா, தாவீது ராஜாவினுடைய மகனாகிய சாலமோன் அப்படியே எழுதி வைத்திருக்கிறது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதை யாராவது வாசிங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். 1 ராஜாக்கள் 3:3. நன்றி ஆவியானவரே. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சாலமோன் எப்படி நடந்தாரா? கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தாராம். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். சாலமோனை போல நானும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவேன் சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறார். அதற்கு பிற்பாடு நீங்க போய் வாசித்தீங்கன்னா கடவுளும் சாலமோனோடு கூட பேசுவார். சாலமோனே, உனக்கு என்ன வேணும்? என்கிட்ட இருந்து உனக்கு ஒரு gift நான் கொடுக்க ஆசைப்படுறேன், என்ன வேணும்னா? சாலமோன் கேட்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவரே, உன் ஞானத்தை எனக்கு கொடுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோடு தேவன் பேசுவார், இடைப்படுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை தேவன் தன்னுடைய ஞானத்தை கொடுத்து நடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். வேறு யாருக்கும் வேதத்தில் இப்படி எழுதவில்லை. சாலமோன் ஞானி. ஆமென். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தா ஆண்டவர் நமக்கு அதிகமான ஞானத்தை அவர் கொடுப்பார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். அதே 1 ராஜாக்கள்ல 10ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தருடைய மைக்ல வாசிக்கிறீங்களா? சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது சோதிக்கிறதற்காக இப்போ கிங் ஆஃப் ஷேபா என்ன பண்றாங்கன்னா, அவங்க தான் பயங்கரமான ஆஸ்தி பெற்றவங்க இந்த உலகத்திலே. அவங்க சாலமோன் வாழ்ந்த அந்த நாட்களில அவங்க தான் ஞானி, அவங்க தான் பயங்கரமான ஆளு. இப்போ நம்ம முன்னாள் அது போல ஒரு பயங்கரமான ஒரு ஆளாக இருக்கிறவங்க தான் யாருன்னா இந்த ஷீபா என்கிற ஒரு ராஜஸ்திரி. இப்போ கவனிங்க, இவங்க என்ன பண்றாங்க? உலகம் முழுவதிலும் சாலமோனை பற்றி கீர்த்தி, அவருடைய ஞானத்தை பற்றியும் அவருடைய செல்வாக்கை பற்றியும் பரவறதை கேட்டு, என்னை விட ஒரு ஆள் மேலையா, அவனை நம்ம பார்க்க போய் ஆகணும், அது உண்மையா, அது கண்டிப்பா உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் போய் பார்க்கணும்னு சொல்லி அவனுக்காக கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த ராஜாவை பார்க்க வருகிறார்கள். வாசிங்க சகோதரி. அவனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். கேட்டவைகளை முதல்ல எதை டெஸ்ட் பண்றாரு? ஞானத்தை டெஸ்ட் பண்றாரு. சகோதரி வந்தாங்க, ராஜஸ்திரி என்ன பண்றாங்க? உண்மையாகவே இவரு ஞானத்தில் தேறினவரா? முதல்ல என்ன பண்றாங்க? விடுகதைகளா சொல்றாங்க, ரிடில்ஸா சொல்லி அவர் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லிவிட்டார். ஞானம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் அதிக ஞானத்தை கொடுப்பார். ஆமென். அடுத்தது தொடர்ந்து வாசிங்க. அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய சகல ஞானத்தையும், அவன் கட்டின அரண்மனையையும், அவன் பந்தையின் போஜன பதார்த்தங்களையும், அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும், அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும், அவர்கள் வஸ்திரங்களையும், அவனுடைய பானபாத்திரக்காரரையும், அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தினால் பிரம்மை கொண்டு ஆமென் ஸ்டன்னாய் போய் நிக்கிறாங்க. முழுவதிலுமாய் தங்கம். ராஜா நடக்கிற இடம் தங்கம். அவர் காஃபி குடிக்கிற கப்பு இட் இஸ் மேட் அப் ஆஃப் கோல்ட். அது ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கும், தொடர்ந்து வாசிக்கிற இடத்துல. சில்வர்லாம், வெள்ளி எல்லாம் ஒரு பொருட்டாகவே எண்ணப்படலையா சாலமோனுடைய நாட்களில். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பார்த்து பிரம்மி படைறாங்க. பிரமிச்சு போய், ஆஹா என்னடா இது,
இப்படி ஒரு ராஜாவா, இப்படி ஒரு ஞானியா, இப்படி ஒரு செல்வாக்கா? வாசிங்க சகோதரி. ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணுமட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று. அவங்க வரும்போது எப்படி யோசிச்சு வந்திருக்காங்க? நாம சொல்றதுல பாதியாவது இருக்கான்னு சொல்லி போய் பாப்போன்னு வந்தாங்க. இப்ப வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் கேள்விப்பட்டது பாதிதான், அந்த பாதி கூட இங்க அதை விட அதிகமா, இதுல பாதி கூட நான் கேள்விப்படல. அவ்வளவு திரளான செல்வம் ஆஸ்தி உங்க கிட்ட இருக்குது. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாய் இருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உன்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கும் சிநேகிக்கிறபடியினால் நியாயமும் நீதியும் செய்வதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றால். 13ஆம் வசனத்திலிருந்து, ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்ததும் அல்லாமல். வந்தி அம்மா பாத்தீங்களா, நீ கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும், நான் உன்னை விட பணக்காரன், இந்த நான் இப்ப உனக்கு தரம் பாருன்னு சொல்லி வெகுமதிகளை கொடுத்து பரிசு பொருட்களை கொடுத்து அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் கொடுத்து அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோட தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். வாசிங்க. சாலமோனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொன்னை அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையாயிருந்தது. 666 தாலந்து நிறையாய் இருந்தது. சாலமோன் ராஜா, கவனிங்க, இந்த காலத்துல பெரிய ஆளுங்கன்னு சொல்லிக்கிறவங்க எல்லாம் என்ன தெரியுமா பண்றாங்க? ஃபேன்சியா காருக்கு நம்பர் வாங்கி போடுவாங்க. பாத்தீங்களா? நம்மால ஃபேன்சியான நம்பர் உள்ள தங்கங்களை வாங்கி வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? மத்தவன் நல்லா இருந்தா நமக்கு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், ஆண்டவர் இடத்துல அன்பு கூற சாலமோனுடைய ஆஸ்தி பெருகினது. நாம ஜெபிக்கிறது எப்படி தெரியுமா மாறணும்? அப்பா எனக்கு நீங்க அதை தாங்க, எனக்கு நீங்க செல்வத்தை தாங்க, எனக்கு சுகத்தை தாங்க நிப்பாட்டிட்டு நான் அவரை நோக்கி பார்த்து, உம்மிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன் இன்னும் அதிகமாய். அன்பு கூர்ந்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க உங்க உழைப்பை போடுங்க, ஒரு பக்கம் அவர் இடத்துல அன்பு கூறுங்க. உங்க வாழ்க்கையில தேவன் கொண்டு வருகிற உயர்வை பார்த்து எப்படி ராஜஸ்திரி பிரமிப்படைந்தாலோ, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை பார்க்கிறவர்கள் பிரமிப்பாய் பார்க்கணும்னா நீங்க தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். தொடர்ந்து அதை வாசித்து முடிக்கலாம். வாசிங்க. சாலமோன் ராஜா அடித்த பொன் தகட்டால் 200 பரிசைகளை செய்வித்தான். ஒவ்வொரு பரிசைக்கு 600 சேக்கல் நிறை பொன் சென்றது. அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களையும் செய்வித்தான். ஒவ்வொரு கேடகத்திற்கு 3 ராத்தல் பொன் சென்றது. கேடகம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஷீல்ட். யுத்தத்துக்கு வரவங்க அப்படி கத்தியில ஓங்கி அடிச்சாங்கன்னா நம்ம ஆள் எதை கொண்டு போய் காட்டுவார் தெரியுமா? தங்க ஷீல்டு. அதை பார்த்தாலே என்ன ஆயிடுவான்? இவன் பெரிய ஆள் போல தெரியுது. யோசிப்பாங்களா இல்லையா? ஒவ்வொரு காரியமும் அதை தொடர்ந்து நீங்க வீட்டில் போயிட்டு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் நான் சொன்ன அந்த காரியங்கள் எல்லாமே அங்க இருக்கும். காஃபி குடிக்கிற, அதுவும் இங்கிலீஷ்ல இருக்கு ஃபோர்ஸ்ட் கோல்டு அப்படின்னு இருக்கு. அப்படின்னு என்ன தெரியுமா? சாதாரண கோல்டு கிடையாது. நம்ம போட்டு இருக்கிற கோல்டுலாம் உள்ள ஹாலோ, அதாவது அந்த என்ன சொல்றது, ஓட்டை இருக்கும், கரெக்டா அப்படி சொல்லுவோம், சந்து இருக்கும். ஆனா இவருடைய கோல்டு எப்படி தெரியுமா? அது கையில தூக்கி வைக்கிறதுக்கு கூட அவ்வளவு வல்லமை உள்ளதா, பவர்ஃபுல்லா இருக்கும். ஃபோர்ஜ்டு கோல்டுனா வச்சு என்ன சொல்றது, ஃபோர்ஜ் அழுத்தத்தினால அடிச்சு அப்படியே ஸ்ட்ராங்கான கோல்டு. பாருங்களேன், தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒருவனும் அசைக்க முடியாத ஆஸ்திகளை, ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னா நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆசீர்வாதத்தை தேடி ஓடி 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 வாழ்க்கையே பாஸ்டர் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா ஒன்றுமே என்னல நிரந்தரமாய் தங்கல. உழைப்பு பிளஸ் அன்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நம்மை உயர்த்தும் பொழுது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவனிடத்தில் நான் இன்னும் அதிகமாய் அன்பு கூற வேண்டும்.
என்னை இதுவரை நடத்தி வந்த என் தேவன் இனிமேலும் அவர் என்னை நடத்தணும், இனிமேலும் அவர் என்னை உயர்த்தணும்னா நான் அவரிடத்தில் இன்னும் அதிகமாய் நான் அன்பு கூற வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. அதற்கு பிறகு ஒரு வசனத்துல செகண்ட் ஆஃப் இருக்குது. என்னன்னா, தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின்படி, கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன், என்ன பண்ணாரா? தாவீது தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தது போல இவரும் சாலமோனும் என்ன பண்ணாராம்? தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாராம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கவனிங்க, அன்பு கூர்ந்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வரைக்கும் சாலமோனுடைய ராஜ்யபாரம் அழிந்து போகவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பொன்னும் புகழும் தேவனுடைய அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளாக, தேவனுடைய அந்த 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 கட்டளைகளுக்கு உள்ளாக வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி நாம் அன்பு கூர்ந்து தேவனுடைய வார்த்தைகளின் கட்டளைகளின்படி நாம் நடந்தோம்னா நாம் ஆஸ்தி பெருகும். அந்த ஆஸ்தி ஒரு நாளும் ஒளிந்து போகவே போகாது. ஆமென் சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சத்தமா ஆமென். இப்ப நான் சொல்ல போகிற வசனங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆமென் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தேவன் இந்த சகல ஆசீர்வாதங்களையும் அவர் கொண்டு வரட்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது அவர் சொல்றாரு, நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். ஆமென். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மை உண்டாகும். ஒரு ஆமென். உபாகமம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, முழுமையான ஆசீர்வாதத்தை அவரை நாம் உயர்த்தும் பொழுது அவரிடத்தில் அன்பு கூறும்போது பெற்றுக்கொள்வோம். ஆமென். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரிடத்தில் அன்பு கூறுகளுடைய சாபங்களை அவர் உடைத்து எறிகிறார். ஆமென். 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, பிழைத்து பெருகுவார்கள். ஆமென். அவரிடத்தில் அன்பு கூறுவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? பிழைத்து பெருகுவார்கள். கைகளை உயர்த்தி சத்தமா எவ்வளவு தூரம் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்ப அன்பு கூர்ந்திருக்கிறீங்க. சும்மா நீங்க கேட்கல. ஆமென். பணம் உங்க பேங்க்ல அக்கவுண்ட்ல இருக்குது. இப்பதான் நீங்க போய் என்ன பண்றீங்க? கிளைம் பண்றதுக்கு செக் எடுத்துட்டு போறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்தில் அன்பு கூர்ந்தது உண்மைன்னா, அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறது உண்மைன்னா, இந்த வசனங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிறத விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி சொல்லுகிறவங்க ஒரு ஆமென். 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜீவனும் தீர்க்காயுசுமா இருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய ஜீவன் மேல என் தேவன் அதிகாரம் வைத்திருக்கிறார். ஒரு மனிதனாலும் உங்களுடைய உயிரை உங்ககிட்ட இருந்து பறித்து கொள்ள முடியாது. உங்களுடைய கணவனை, உங்களுடைய மனைவியை, உங்களுடைய பிள்ளைகளை எந்த பிசாசு நினைத்தாலும் அவருடைய ஜீவனின் மீது அவர்களுக்கு ஆளுகை கிடையாது. எப்பொழுது? அவரிடத்தில் நீங்கள் அன்பு கூறும்போது. கைகளை உயர்த்தி உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிறவராய் இருப்பார். கைகளை உயர்த்தி நியாயாதிபதிகள் 5:31 சொல்லுகிறது, வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருப்பாய். சொல்லுங்க, வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல. ஆமென். சூரியன் உதிக்கும் போதே வல்லமையோடு உதிக்குதுன்னா 12 மணிக்கு எத்தனை பேர் பைக்ல போயிருக்கிறீங்க? தினம் தான் பாஸ்டர் நடக்குது. என்ன வெயில் இல்ல, நல்ல வேளை ஆண்டவர் எனக்கு காரை கொடுத்துட்டாரு, முடிய எடுத்தாரு, காரை கொடுத்துட்டாரு. இல்லைன்னா என் நிலைமை யோசிச்சு பாருங்க. வெயில், உச்ச வெயில்ல சூரியனுடைய வல்லமை இவ்வளவு தூரத்துல இருக்கும்போது என்ன பண்ண முடியல நம்மளால? எத்தனை சோடா, எத்தனை சர்பத்து, எத்தனை வாட்டர் மெலன், எத்தனை இளநி, ஆனாலும் வெயில் தணிஞ்ச பாடு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அவரிடத்தில் அன்பு கூர்ந்தா அவர் சொல்றாரு, நீ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருப்பாய். உனக்கு நெருங்கி வருகிற, உனக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஏன் தெரியுமா? அவர்கள் எரிந்து போயிருப்பார்கள். சத்துருவானவன் உங்களுக்கு எதிராக அவன் வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்கணுமா? உன் சத்துருக்களை அழிக்கத்தக்கதான வல்லமை உனக்கு இருக்கணுமா? என்னிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு எல்லாம் ஆகும். கைகளை உயர்த்தி
எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவன் இதை எனக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க என் தேவன் என்னை வல்லமையுள்ள சூரியனை போல அவர் எழும்ப பண்ண வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நான் வல்லமையோடு உதிக்கிற உதய சூரியன். பாஸ்டர் மறைமுகமா ஏதோ சொல்றாரு. நீங்க யாரனா இருங்க, நீங்க அதிமுகவானா இருங்க, திமுகவானா இருங்க, இல்ல டிவிகேவானா இருங்க, ஆனா நீங்க வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்கணும்னா தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதி. கைகளை உயர்த்தி உம்மை முழு உள்ள அன்பு கூறுவே ஆராதனை 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 இயேசையா சேர்ந்து சொல்லலாமா? எபினேசரே எபினேசரே இதுவரை. உங்க கைகளில் காணிக்கை எடுத்து நாம் பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே தேவனுக்கு என்று விதைக்கலாமா? எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஆராதனை ஆராதனை இயேசையா. ஓ ஆராதனை 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 சொல்லலாமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மில் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை. ஓ யெகோவா ரஃபா. வியாதியோடு யாராவது வந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார் நான் உனக்கு ஜீவனையும் தீர்க்காயுசையும் தருகிறேன். என்னிடத்தில் அன்பு கூறுகிறவனே நான் உனக்கு ஜீவனை தருகிறேன். விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே. அப்படியே எழுந்து நிற்கலாமா எல்லாரும்? தேங்க்யூ ஜீசஸ். சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. ஒரே குரலா கடைசியா ஆராதனை. கமான் கமான் கடகளை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம். இயேசுயா ஆராதனை. ஓ ஆராதனை. ஓ அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மில் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு ஆராதனை
ஏசையா ஆராதனை 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 ஆராதனை. கைகளை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் தேவன் நீர் நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த உபாகம புத்தகத்துல எழுதியிருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களையும் அவருக்கு அன்பு கூறுகிறவர்களாகிய எங்களுக்கும் தேவன் தர அவர் போதுமானவராய் இருக்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி வலது கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் அல்லேலூயா. பக்கத்துல பார்த்துங்க, அப்படியே ஆகும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, நீங்க பெருகுவீங்க, சகல ஆஸ்தியையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். கைகளை தட்டி ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். I receive in the name of Jesus. அப்பா, இந்த இரவு வேளையில உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்முடைய சந்தோஷத்தினால் ஆண்டவரை கொண்டாட வந்த ஒவ்வொருவரையும் தேவன் நீர் திருப்தியாய் அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை நீர் அனுப்புகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆசீர்வாதம் வல்லமை எங்களுக்குள்ள தேவரே நீர் பெருக பண்ணினதற்காக நன்றி. இந்த ஊழியத்தை ஆர்க் ஆண்டவரே சப்பா, இந்த ஆர்க்கை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். We bless this ministry, oh Lord. இன்னும் அதிகமாய் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எல்லா திசையிலும் பெருகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அருமையான அண்ணனை டேவிட் அண்ணனையும் அக்காவையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க அப்பா. நன்மையினால் திருப்தி ஆக்குவீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் வந்து ஒவ்வொருவரையும் அப்படியாய் தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவரே உமக்கு நன்றி. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த நாளில் நிறைவாய் அனுப்புவீராக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இசைக்கருவிகளை வாசித்த என்னுடைய தம்பிகளை ஆண்டவரே சப்பா உமக்கு நன்றி. டெக்னிக்கல் டீம் ஆண்டவரே, வர்ஷிப் ஆண்டவரே லீட் பண்ண டீம் தேவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஊழியம் இன்னும் அதிகமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே சபா பெருகட்டும் செபிக்கிறேன். குறிப்பாக ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சப்பா, அவர்கள் தூரத்தில் இருந்தாலும் தேவன் நீர் அவர்களையும் ஆசீர்வதித்திருப்பீர் என்பதை நாங்கள் நிச்சயம் நம்புகிறோம். உம்மிடத்தில் இன்னும் அதிகமாய் அன்பு கூர்ந்து உம்மிடத்திலிருந்து இன்னும் அதிகமாய் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டுங்க. உடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you Jesus. Praise Lord. நன்மை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு அன்னுடைய ஐக்கியமும் நாளையோடு கூட விசேஷமான அன்மையான பாஸ்டர் ஜான் பால் அவரோடு கூட அவருடைய குடும்பத்தாரோடு கூட அவருடைய ஊழியங்களோடு கூட இன்றும் என்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். உம்மை முழு உள்ள